அத்தை என்ன சமைக்கணும்? இன்னைக்கு என்ன சமைக்கணும்? சிக்கனா மட்டனா என்ன சொல்லுங்க. போய் மார்க்கெட்ல போயிட்டு சிக்கன் மட்டன் எறா எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு வை. எங்க அத்தை இப்போ வந்துருவாங்க, கெஸ்ட் வந்துருவாங்க. எனக்கு சீக்கிரமா பசிக்குது, போய் செய் போ படி. நீங்கள் தான் அத்தை சொன்னீங்க கெஸ்ட் வருவாங்க, உங்கள் பொண்ணு வருவாங்க, எல்லோரும் வருவாங்க, சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டு சொன்னீங்க. அதான் எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ சமைக்கணும்னு கேட்கலான்னு வந்தேன் அத்தை. அது அறிவு கட்டவளே, வீட்டில் சொல்லி வளர்க்கலையா? வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா எவ்வளோ சமைக்கணும் என்ன வரும் உனக்கு அளவு தெரியாதா? அந்த மாதிரி தான் சமைக்கணும். எனக்கு சமைச்சே பழக்கமில்லை அத்தை, எப்படி சமைக்கணும்? எங்கள் அம்மா சமைக்கவே விடலை, வீட்டில் ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் அத்தை. நீங்கள் தான் அத்தை எனக்கு சொல்லித்தரணும். சரி, 1 கிலோ சிக்கன், 1 கிலோ மட்டன், மீன், இறால் எல்லாம் வாங்கிட்டோம் மார்க்கெட்டுக்கு போய். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். அத்தை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து இறா, உங்களுக்கு பிடிச்ச இறா மீன் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. நீங்கள் எப்போ அத்தை வரீங்க? சீக்கிரம் வாங்க அத்தை, கிளம்பி. சரி, என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா உனக்காக கறி மீன் சிக்கன் மட்டன் அண்ணி எல்லாம் எடுத்து சமைச்சு வச்சிருக்கா. நீ எப்படி வர? அம்மா, அந்த சோடா புட்டி அன்றைக்கி தான் சமைக்க தெரியல, அது எதுக்குமா சமைக்க சொன்ன? நீ சமைக்க வேண்டியதானே? அதெல்லாம் அவன் நல்லா சமைப்பா, வந்து சாப்பிட்டு போ. ஒரு அத்தை வந்திருக்கேன், ஒரு தெரியாம கும்பகாரண மாதிரி இப்படி தூங்கிட்டு இருக்காளே வர சொல்லிட்டு. சிக்கன் மட்டன் செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க அத்தை சாப்பிடலான்னு சொன்னா வந்திருக்கேன். சாப்பாடு போடுவாளா என்னன்னு தெரியல, அவ மருமகளையும் காணா. அடியே எங்கடி இருக்கே சோடா புட்டி? முன்னாடி உங்க அத்தை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிக்க மாட்டா? அத்தை நீங்க வரீங்கன்னா சமைச்சு வச்சா கறி சிக்கன் மட்டன் நீங்க வரீங்க எல்லாம் சமைச்சு வச்சா ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு, தலை வலிக்குது, அதான் தூங்கிட்டேன் அத்தை. நீங்க வந்தது கூட நான் பார்க்கல. அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சமைச்சிட்டேன், எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். வாங்க பாட்டி, வாங்க சாப்பிடலாம். அடியே நீ தானே அடி சமைச்சு வைக்கிற சொன்ன, அது என்னடி உன் மருமக சமைச்சு வச்சிருக்கா சோடா புட்டி? நீ சமைக்கலையா அடி? நீ தானே சமைச்சேன் என்கிட்ட சொன்ன. என் மருமக சமைக்கவே தெரியாதத்த, அவளுக்கு சமைக்கவே தெரியாது, அதனால அவளுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தேன், அதுவே டயர்டாயிடுச்சு, அதனால தான் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. சரி சரி, பாட்டிக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா சோடா புட்டி. மணக்க சாப்பாடு சிக்கன் மட்டன் நான் செஞ்சிருக்கேன், ருசியாக எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன், வாங்க வாங்க. அப்பா அத்தை சமைக்க சொன்னதெல்லாம் சமைச்சாச்சுப்பா. மீன் ரெடி, சிக்கன் பிரியாணி ரெடி, எல்லாமே ரெடி. பாட்டி வேற வந்துட்டாங்க, கொடுப்போம். எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நான் சமைச்சேன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்தேன், பாட்டிக்கு கொடுத்து பார்ப்போம். பாட்டி சாப்பிட்டோம், அத்தை சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். என் சமையல் இன்னைக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நானும் சாப்பிட போகிறேன். அத்தை நான் செஞ்ச பிரியாணி அருமையான பிரியாணி, சுவையான பிரியாணி, சாப்பிட்டு பாருங்க. வாய மூடி, என்னடி பேசிட்டு இருக்க? பிரியாணி கூடுறி, பசிக்குது, சீக்கிரம் சாப்பிட்டு பாப்போம். பிரியாணி இப்படி செஞ்சிருக்கா, நல்லாவே இல்லையோ. உப்பு இல்ல, மிளகாத்தூள் நிறைய காட்டமா இருக்குது, காரம் எடுக்குது, நாக்கில வச்சா எரியுதா, ரொம்ப எரிச்சலா இருக்கு, கல்ல தண்ணி வேற வருது, மீன் முள்ள வேற மாட்டேங்குது, என்ன பண்ணு? அடியே தண்ணி குருடி, மீன் முள்ளு சரியாரு, என்னடி வர சொன்னேன்? உன் சோத்தை தின்றதுக்கு அடி வர சொன்னேன். பார்த்தா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், பார்த்தா பிரியாணி இல்லை, காட்டமாக இருக்குது. மீன் சாப்பிட்டா மீன் முள்ளாக இருக்குது, எது சாப்பிட்டாலும் நல்லா இல்லடி. உன் மருமக இப்படி அடி செய்வா? ஏண்டி இப்படி அடி கற்றுக் கொடுத்துருக்க சமையலை? நல்லாவே இல்லை, ஏண்டி வர சொன்னேன்? எனக்கே தலைவலிக்குது. பாட்டி நல்லா தான் சமைச்சேன் பாட்டி, மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ண பாட்டி, நல்லா தான் இருந்துச்சு பாட்டி. உங்களுக்கு தான் பாட்டி எப்படி காட்டமாக இருக்குது, நான் நல்லா சமைச்சேன் பாட்டி. பெருசா சமைச்சிட்டா, நல்லா சமைச்சு போட்டுட்டா, எவ்வளோ காட்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தாண்டி தொண்டை எரிச்சலாக இருக்கு, தாங்களேடி. அத்தை நீங்கள் தண்ணி குடிக்க சொன்னீங்கல்ல, மீன் முள் மாட்டிச்சுன்னு நான் தண்ணி குடிச்சு பார்த்தேன். தண்ணி குடிச்சு கூட தேவையாவல, எனக்கு டாக்டரை வர சொல்லுங்க அத்தை, ஃபோன் பண்ணுங்க அத்தை. ஆஹா, என்ன வாசம் அடிக்குது! பிரியாணி அண்ணி சூப்பராக செஞ்சுருக்காங்க போல இருக்கே, நல்லா வாசம் இருக்குது. அம்மா நல்லா தின்னுட்டு கும்பகான மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பாரு. நம்மளை சாப்பிட கூப்பிட்டுட்டு சாப்பிட கூட சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல வாசம் இருக்குது, நம்மளும் ஒரு பிடி பிடிச்சிடலாமா? மாடி ரோசி, உங்க அண்ணி எனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சோடா புட்டி மீன் முளை கொடுத்து எனக்கு மீன் முளை மாட்டேங்குதுடி. அடியே உங்க அம்மா இப்படி உட்காந்துடல, உங்க அண்ணி சமையல சாப்பிட்டா ஒரே காட்டமா இருந்துச்சு, முள்ளு மாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாம டாக்டருக்கு போய் ஃபோன்
பண்ணிடி ஃபர்ஸ்ட். என்ன நீ சமைச்சிங்க? அம்மா இப்படி ஆயிட்டாங்க பேசாம. அம்மா வாய் பேசாம ஆயிட்டாங்க. அம்மா வாய் பேசுங்க. ரோசி, அத்தை சொன்ன மாதிரி நல்லா தான் சமைச்சேன், நல்லா தான் செஞ்சேன். அத்தைக்கு இப்படி முள்ளு மாட்டிக்கிட்டு ஒன்று வாய் பேசாமல் உட்காந்துக்கு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். சீ 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 சீ, நீ தான் ஒரு மருமகளா? உங்க அம்மா இந்த மாதிரியா சமைக்க சொல்லி கொடுத்தாங்க? அறிவில்லை சமைக்கணும்னு, எப்படி சமைக்கணும்னு, காரம் எவ்வளோ போடணும்னு அறிவில்லை. ஒழுங்கா சமைச்சு போட மாட்டியா? உங்க அத்தையை இப்படி பண்ணிட்டியே. அண்ணி, ஏன் சோடா புட்டி அண்ணி, ஏன் நீ இப்படி சமைச்சிங்க? அம்மாவுக்கு என்னன்னு ஆச்சு? இப்படி மிளகாத்தூள் போட்டு பிரியாணியில் கொட்டி வச்சிருக்கீங்க. அம்மாவுக்கு மீன் முள்ள மாட்டி இப்படி ஆயிடுச்சு அண்ணி. ஏன் நீ இப்படி பண்ணீங்க?